அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போன எங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறோம். மார்னிங் நாங்கள் ஃபஸ்ட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனோம். மார்னிங் சர்ப்ரைசிங்லி நாங்கள் காமெடி ஆக்ட்ரஸ் தீபக்காவை மீட் பண்ணோம். இது எங்கள் அம்மா அவங்களோட எடுத்த பிக்சர். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆட்டோ மூலமாக சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரீச் ஆனோம். ஆட்டோவில் போனீங்கன்னா உங்களை சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்லேயே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே ஒரு அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் வாக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் ஃப்ளைட்டை புக் பண்ணியிருந்தீங்கன்னா. சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 டெர்மினல் இருக்குது. டெர்மினல் 1, டெர்மினல் 2 அண்ட் டெர்மினல் 4. ஸோ டெர்மினல் 4 அண்ட் டெர்மினல் 1 உங்களுக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. டெர்மினல் 2ல் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினல் 4 வரும், தென் டெர்மினல் 2, தென் டெர்மினல் 1. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெர்மினல் 4 தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ டெர்மினல் 4ஓட லிஃப்ட் இதான். ஸோ நீங்கள் டெர்மினல் 4 போனோன்னா இந்த லிஃப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் சென்னை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா எதர் நீங்கள் கேப் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கேப் எடுத்திங்கன்னா உங்களை வந்து உங்கள் டெர்மினல் முன்னாடியே விட்டுருவாங்க. இல்லைனா நீங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லோக்கல் ட்ரெயின் ஏறினீங்கன்னா திரிசூலம் ஸ்டாப்பில் இறங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் திரிசூலம் ஸ்டாப்பில் இறங்கி சப்வே கிராஸ் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட் மெட்ரோ இருக்கும். ஸோ நீங்கள் மெட்ரோக்குள்ளே நேரடியாக நடந்து வந்தீங்கன்னா ஸோ இங்கே பார்க்குறது பார்த்து தான். ஸோ நீங்கள் நேரடியாக டேரெக்டாக உங்கள் டெர்மினல் போய் ரீச் ஆகிடலாம். நான் ஃபஸ்ட்டே லோக்கல் ட்ரெயினில் போகலான்னு சொன்னேன். பட் எங்கள் அம்மா தான் இல்லை லோக்கல் ட்ரெயினில் போனால் ரொம்ப தூரம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோ போகலான்னு சொன்னாங்க. இப்போ ஆட்டோவில் வந்து இறங்கி அதை விட அதிகமாக தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அரைவல் கேட் எல்லாமே இந்த பக்கம் தான் வச்சுருக்காங்க. ஸோ வெளியே வர்றவங்க எல்லாருமே இந்த வழியாக தான் வருவாங்க. போகிற இடம் எல்லாமே T1 சைன் போர்டு வச்சுருந்தாங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டு போகிறோம் போய்கிட்டே இருக்கிறோம். எப்போ தான் T1 வரும்னே தெரில. சைடில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கலைகள் எல்லாமே அழகாக பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பொய்க்கால் குதிரையாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் எல்லாமே அழகாக பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துட்டே வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம T2 தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம T1 ரீச் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போய்கிட்டே இருக்கிறோம். பார்ப்போம் இப்போ வரும்ன்ட்டு. ஸோ ஒரு வழியாக T1 வந்துவிட்டோம். ஸோ சைடில் எஸ்கலேட்டர் இருக்கும், மேலே போய்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணி மேலே போய்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தா எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலை. எஸ்கலேட்டருக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருந்துச்சு. நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணி மேலே ஃப்ளோர் போய்க்கலாம். நம்ம சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரைவல் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வரும். உங்களுக்கு டிபார்ச்சர் எல்லாமே நம்ம மேலே தான் போகிற மாதிரி இருக்கும். லிஃப்ட்டில் நம்ம வெளியே வந்ததுமே நீங்கள் ரைட் சைடு திரும்பிங்கன்னா சைன் போர்டு இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். T2, T4லாம் அங்கே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம T1 வந்து நம்ம லெஃப்ட் சைடு திரும்புகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம கேப் புக் பண்ணி வந்திருந்தோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். கேப் எல்லாம் உங்களுக்கு அலவுட் தான். அவங்க நம்ம டெர்மினல் முன்னாடியே நம்ம ட்ராப் பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஆட்டோ புக் பண்ணதுனால மெயின் என்ட்ரன்ஸில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு D1 சொல்லிட்டு. ஸோ நம்ம போக வேண்டியது D2. D2 தான் நம்ம டெர்மினல் 1ஓட என்ட்ரன்ஸ்.
ஸோ என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் டிக்கெட் காட்டுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் போர்டிங் பாஸ் எடுத்திருந்தீங்கன்னா அந்த போர்டிங் பாஸ் காட்டுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி போர்டிங் பாஸ் எடுத்திருந்தேன். ஸோ போர்டிங் பாஸும் நம்மளோட ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. எதர் ஆதார் கார்டு, பேன் கார்டு, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண எனி ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் நீங்கள் காட்டிக்கலாம். ஸோ நம்ம ஐடி கார்டு அண்டு போர்டிங் பாஸ் காட்டிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ எங்கிட்ட வந்து லக்கேஜ் எதுவுமே இல்லை. இருந்தாலும் நாங்கள் செக்இன் கவுண்டர் போயிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிக்கிட்டோம். நம்ம செக்இன் கவுண்டர்லேருந்து வெளியே வந்ததும் செக்யூரிட்டி செக் இருக்கும். நம்ம செக்யூரிட்டி செக் போயிட்டு நம்மளோட பேக்கு, இனி மெட்டல் ஐட்டம்ஸ், ஸோ எல்லாமே தனியாக ஒரு ட்ரேயில் வச்சு அனுப்புவோம். ஸோ நம்மளும் தனியாக போயிட்டு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வெளியே வந்துடலாம். ஸோ நம்மளை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட்டு வந்து கீழே தான் கொடுத்துருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ நம்ம கீழே போயிட்டுருக்கோம் எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் நீங்கள் ஷாப்பிங் எதுவும் போனால் போய்க்கலாம். இல்லை கேஃபேஸ் இருக்கும், நீங்கள் எதுவும் ட்ரிங்க் பண்ணால் கூட வாங்கிக்கலாம். இல்லைனா எங்களை மாதிரியே சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து 10:30 போர்டிங் சொல்லியிருந்தாங்க. பட் போர்டிங் ஸ்டார்ட் பண்ண வந்து 10:45 மேலே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம போர்டிங்லேயும் ஃபஸ்ட்டு 1 to 10 சீட் புக் பண்ணியிருந்தவங்கள ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் எல்லாருமே கால் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயும் நம்ம போர்டிங் பாஸ் காட்டுற மாதிரி இருக்கும். நம்ம போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணி நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. ஸோ போர்டிங் பாஸ் ஸ்கேன் பண்ணி வெளியே வந்ததும் நம்மளுக்கு பஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம பஸ்ஸில் ஏறி நம்மளோட ஃப்ளைட் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் போர்டிங் இருக்குது. ஒன்று வந்து டேரெக்டாக ஜெட் பிரிட்ஜஸ் இருக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு உங்கள் ஏர்க்ராஃப்ட் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம டேரெக்டாக வாக் பண்ணி அங்கே போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களை பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ளைட் பக்கத்தில் ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ளைட்டை போய் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் சீட்டு தான் இருந்துச்சு. நம்மளுக்கு சீட் கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். ஒரு வழியாக நம்ம ஃபைனலி நம்ம ஃப்ளைட் கிட்ட வந்துட்டோம். இதுதான் நம்மளை இன்றைக்கி தூத்துக்குடி கூப்பிட்டு போகிற அந்த ஃப்ளைட்டு. ஸோ இங்கேயும் நம்ம வந்துட்டு நம்ம போர்டிங் பாஸ் காட்டுற மாதிரி இருக்கும். நம்ம போர்டிங் பாஸ் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஃப்ளைட் புக் பண்ணேன், ஸோ அதோட ப்ரைஸு, ஸோ இதே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.